ஓகே, கவனிங்க. யூனிட் 3ல வந்து பாருங்க, சடப்பொருட்களின் கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய தலைப்பு. அதுல நாங்க முதலாவது என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், சடப்பொருள்னு சொன்னா என்ன அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? பாருங்க, எங்கட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும், சரியா, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் எங்களுக்கு ரெண்டா பிரிக்கலாம். சரியா? உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு ரெண்டா பிரிக்கலாம். சரியா? என்னன்னு சொன்னால், முதலாவது வந்து சடப்பொருள் அப்படின்னு சொல்லியும், ரெண்டாவது நாம சக்தின்னு சொல்லியும் இப்படி ரெண்டா பிரிக்கலாம். சரியா? நாங்க சக்தின்றத பத்தி நாங்க பார்ட் டூ, கிரேட் 10ல வந்து பார்ட் டூல வச்சு படிப்போம். சரியா? ஒரு நான் ஃப்ரீயா நான் உங்களுக்கு ஒரு செஷன் ஒன்று செய்வேன். சரியா? சக்தி வேலை சக்தி வலு என்று சொல்லக்கூடிய பாடம் முடிக்கிற கிரேட் 10ல அந்த பாடத்தை நான் ஃப்ரீயா செய்வேன். செய்யக்குள்ள உங்களுக்கு அந்த சக்தின்னு என்னன்னு சொல்லி படிச்சு கொடுங்க. சரியா? அப்ப கிரேட் 10ல நாங்க பார்ட் டூல வச்சு இந்த பாடத்தை படிப்போம். கிரேட் 10ல பார்ட் டூல வேலை சக்தி வலுன்னு ஒரு பாடம் முடிக்கிற. அப்ப அந்த பாடத்துல வச்சு நாங்க சக்தின்னு என்னன்னு சொல்லி நாங்க படிப்போம். இப்ப நீங்க சக்தின்னு என்னன்னு சொல்லி நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. இப்ப நீங்க பார்க்கணும் வந்து சடப்பொருள்டா என்னன்னு சொல்லி. சரியா? முதல்ல நாங்க பார்ப்போம் சடப்பொருள்டா என்ன. சடப்பொருள்டா என்னன்னு பார்ப்போம். அதுல வரையறுக்கிறது நாங்க இருப்போம். நீங்க முதலாவது திரும்ப செய்யுங்க. இப்ப வந்து இப்படி ரெண்டா பிரிங்க பார்ப்போம். ரெண்டா பிரிச்சு சடப்பொருள் நாங்க போர்டுல எழுதிக்கிற மாதிரி, ஸ்கிரீன்ல போட்டிக்கிற மாதிரியே சடப்பொருள் சக்தின்னு சொல்லி ரெண்டா பிரிங்களே. பிரிச்சு நான் உங்களுக்கு சடப்பொருளை பத்தி சொல்ல போறோம். சரியா? அப்ப நாங்க இப்படி போட்டுக்கோங்க. உலகில் உள்ள அனைத்து அம்சங்களை, அனைத்து அம்சங்கள்னு சொல்லி போட்டு எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு ரெண்டு கூட்டங்களா பிரிக்கணும். ஒன்றுக்கு நாங்க சொல்ற வந்து உலகில் பரமா, ஒன்றுக்கு நாங்க சொல்ற வந்து சடப்பொருள், இன்னொன்று சக்தி. சரியா? அதுல முதலாவது எழுதுங்க, சடப்பொருள்டா என்னன்னு சொல்லி எழுதுங்க. சரியா? சடப்பொருள்டா வரைவிலக்கணம் எழுதிக்கோங்க. போடுங்க. திணிவை கொண்டதும், திணிவை கொண்டதும் இடத்தை அடைப்பதுமான, அல்லது இடத்தை எடுத்துக் கொள்வதுமான, திணிவை கொண்டதும் இடத்தை எடுத்துக் கொள்வதுமானவை, அப்படி சொல்லுங்க. இடத்தை எடுத்துக் கொள்வதுமானவை சடப்பொருள் எனப்படும். சடப்பொருள் எனப்படும். சரி, நிதானமா நாங்க படிச்சு கொடுக்க போறோம். எங்களுக்கு மிச்சம் அவசரம் இல்லை. நான் கணக்கா உங்களுக்கு சிலபஸை கொண்டு போவேன். ஆனா இப்படி ஒன்றிக்கிறேன். நாங்க இப்ப போக போக இப்ப நான் ஒவ்வொரு யூனிட் இப்ப நான் கிரேட் 10க்கு வந்துட்டு தானே. கிரேட் 10ல முதலாவது யூனிட் நான் கொஞ்சம் ஸ்லோவா படிச்சேன். ரெண்டாவது யூனிட் அதை விட கொஞ்சம் நாங்க ஸ்டாண்டர்டா படிச்சுக்கிறோம். அப்படி 3 4 போகக்குள்ள ஒரு 5 யூனிட் வரக்குள்ள நான் கொஞ்சம் அந்த ஓ லெவல் லெவலுக்கு வந்துடும். ஃபாஸ்டா படிச்சுக்கொண்டு போற மாதிரி வரணும். ஃபாஸ்ட் சொன்னா மிச்சம் விளங்காம ஃபாஸ்ட் அல்ல. சரியா? விளங்குறதோட நாங்க ஓ லெவலுக்கு ஒரு லெவல் உண்டு, ஓ லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் உண்டு. அந்த ஸ்டாண்டர்ட்ல நாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? அது நான் எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்ற ஓ லெவல் செய்யக்கூடிய, இப்ப நீங்க எல்லாம் ஓ லெவல் பிள்ளைல, நீங்க உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னென்றால் பலமே எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்ற விஷயம் தான். இப்ப நாங்க ஓ லெவல் மட்டத்துக்கு போகாட்டி ஓ லெவல் எங்கட மட்டத்துக்கு வராது. சரி, நாங்க தான் முன்னேறணும். ஓ லெவலுக்கு ஒரு இது நினைக்கிறேன். அந்த ஓ லெவல் வந்து எல்லாருக்கும் பொதுவானது தானே. இப்ப நாங்க ஸ்லோவா இருந்தோம்னு சொன்னா எங்களுடைய கிளாஸ்ல இன்னொரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பா ஃபாஸ்டா செய்வார். அவர் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா செஞ்சு கொடுப்பாரு. அவருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும், எங்களுக்கு ரிசல்ட்ஸ் குறைஞ்சிடும். சரியா? இப்ப எங்களுக்கு நாங்க கொஞ்சம் ஸ்லோ அப்படின்றதுக்கு ஓ லெவல் ஸ்லோவாக போகல. ஓ லெவல் எல்லாருக்கும் 2 வருஷம் தான், எல்லாருக்கும் ஒரே பேப்பர். அப்ப நாங்க அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து நிக்கணும். ஓ லெவல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நிக்கணும். அப்ப நாங்க இப்போ ஒரு 5வது யூனிட் போகக்குள்ள எல்லாரும் டார்கெட் பண்ணிக்கோங்க. நல்லா வேலை செய்யுது. சரியா? கிளாஸ் விட்டு போனோடனே படிக்கிறோம். கிளாஸுக்கு வர முதல்ல படிச்சுட்டு வரணும். நாங்க என்ன படிச்சோமோ அதை பார்த்துட்டு வரணும். ரெக்கார்டிங் என்ன சரி சொன்னால மிஸ் ஆக்காம பார்க்கணும். கேள்வி தண்டனை செய்யணும். எக்ஸாம் வச்சா மிஸ் ஆகாம செய்யணும். இப்ப நாங்க நேர்கோட்டியேக்கு முடிச்சிட்டோம் தானே. அதில் ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கணும், எம்சிக்யூ டெஸ்ட் ஒன்று வைக்கணும். சரியா? நாங்க இப்பவே டேட்டா போட்டு கொள்றோம். நேர்கோட்டி இயக்கத்துல நாங்க எக்ஸாம் வைக்க போறோம் வந்து வார வெள்ளிக்கிழமை. சரியா? வெள்ளி நான் நான் இப்ப டேட்டா போட்டுக்கொள்றேன் இன்னைக்கு.
சரியா? நான் டேட்டை போட்டுக்கொள்றேன். ஃப்ரைடே, சரியா? 8:30 8:30 நைட்டுக்கு. ஃப்ரைடே 8:30 நைட்டுக்கு ஒரு எம்சிக்யூ டெஸ்ட் வந்துக்கிறேன். எம்சிக்யூ டெஸ்ட் வந்து எந்த பாடத்துல நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு இயக்கம். அடுத்தது புதுசா யாரும் சரி பிள்ளைகள் சேரணும்னு சொன்னா அவங்கள சேர சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சரியா? எந்த வரைக்கும் சேர செய்யலாம். அவங்க இப்ப அவங்களுக்கு வேற கிளாஸ் போற பிரச்சனை இருந்துச்சுன்னா ரெக்கார்டிங் சரி பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் கிளாஸ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. உங்களே நாட்டுல வந்து இந்த இடத்துல கிடைக்காது. அந்த அளவு ஸ்டாண்டர்ட் நாங்க செஞ்சு கொண்டு போறேன். சட்ட வைஸ் எக்ஸாம் வச்சு இந்த அளவு தூரம் கேள்விகள் கூட செய்யக்கூடிய தியரிய இந்த நல்ல விளக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதனால புதுசா சேர பிள்ளைங்க சரினா இப்பவே சேரலாம் அவங்களுக்கு. சரி, இப்பவே சேர்ந்து கொள்ள சொல்லுங்க. அதோட எக்ஸாமுக்கு மறக்காம வெள்ளிக்கிழமை 8:30க்கு எக்ஸாம் இருக்குது. அதுக்கு முதல்ல நேர்கோட்டிக்குள்ள வந்து எல்லா கேள்விகளையும் நீங்க திரும்ப வரைக்கும் செஞ்சு பாருங்க. சரியா? பாப்போம். 10 எம்சிக்கு தான், மிச்சம் இல்லை. சரியா? நான் வளமே தர 10 எம்சிக்கு தான் தருவேன். அப்ப கட்டாயம் பெரிய மிச்சம் நீங்க டென்ஷன் ஆகி படிச்சு அப்படியெல்லாம் தேவையில்லை. சிம்பிளா படிங்க, உங்களுக்கு ரெடி ஆகல. அப்ப நல்லா படிச்சுக்கணும். சரியா? இந்த டைம்ல படிச்சுக்கணும். ரைட், ஓகே. இப்ப நாங்க சடப்பொருக்கு திரும்ப வருவோம். சடப்பொருட்கள்ல வந்து பாருங்க என்ன சொல்லிக்கிற, திணிவை கொண்டதும் வரணும். திணிவை கொண்டதும் இடத்தை எடுத்துக்கொள்வதுமானவை சடப்பொருட்கள் சொல்லப்படும். சரி, இது என்ன தெரியுமா சொல்ல வர சிம்பிள் விஷயம். எதற்கெல்லாம் திணிவு இருக்குதோ அதே மாதிரி எதெல்லாம் இடத்தை பிடிச்சு கொள்ளுதோ, ஒரு இடம் கொண்டு வேணும், அதுக்குண்டா ஒரு இடம் கொண்டு வேணும் அப்படின்னு சொன்னா அது சடப்பொருள். சரியா? நான் சும்மா உங்களுக்கு உதாரணங்கள் கேட்கிறேன். நீங்க எனக்கு அது சடப்பொருளா இல்லையான்னு சொன்னீங்கன்னா போதும். நான் இப்ப உங்களுக்கு மைக் ஆன் பண்றேன். நீங்க எனக்கு அது சடப்பொருளா இல்லையான்னு சொன்னீங்கன்னா சரி. சரியா? நான் சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது எனக்கு சொல்லுங்க. முதலாவது எனக்கு சொல்லுங்க. கதிரை. கதிரை ஒரு சடப்பொருளா இல்லையா? சடப்பொருள். சடப்பொருள் சார். சடப்பொருள். சடப்பொருள். ஏன்னா கதிரைக்கு திணி வைக்குது. கதிரை வந்து நான் ஒரு கதிரையில தான் உட்கார்ந்துக்கிறேன். அதுக்கு ஒரு இடம் கொண்டு வேணும் தானே. அந்த கதிரையை வச்சிருக்கிறதுக்கு ஒரு இடம் கொண்டு வேணும். அப்ப கதிரை ஒரு சடப்பொருள். இன்னொரு உதாரணம் கேட்கிறேன். மனிதன் ஒரு சடப்பொருளா இல்லையா? சடப்பொருள். சடப்பொருள். மனிதனோட சடப்பொருள். ஏன்னா மனிதனுக்கு திணி வைக்குதா? இருக்குது. மனிதன் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் தானே. நாங்க இருக்கிற சூழல்ல மனிதன் இருக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று வேணுமே. அப்ப மனிதனோட சடப்பொருள். சரியா? இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அறிவு ஒரு சடப்பொருளா இல்லையா? சக்தி. சடப்பொருள். சக்தி சார். சக்தி. சடப்பொருள் இல்ல. அறிவு சடப்பொருள் அல்ல. இல்ல, அறிவுக்கு பாரம் உண்டிக்கா. உங்களோட நாலேஜ், உங்களோட அறிவு எவ்வளவு பாரம், எத்தனை கிலோ சொல்லலுமா? ஏன் இல்லையா? அறிவுக்கு சில நேரம் எங்கட மூலையில ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றோம். ஆனா எங்க இருக்குது அறிவு? நாங்க அறிவுண்ட ஒரு இடமும் எங்களுக்கு சொல்லல, இடமும் சொல்லல, திணிவு சுவராவே சொல்லல. அப்ப அறிவு ஒரு சடப்பொருள் அல்ல. அறிவு என்பது ஒரு சடப்பொருள் அல்ல. மனிதன் சடப்பொருள், உயிருள்ள சடப்பொருள். கதிரை ஒரு சடப்பொருள், உயிரற்ற சடப்பொருள். இன்னொரு உதாரணம் இருக்கிறது. இன்னொரு உதாரணம், தேநீர். தேநீர் சடப்பொருள். சடப்பொருள். எஸ், தேநீரோ சடப்பொருள். ஏன்னு சொன்னா தேநீருக்கு திணி வைக்குத. தேநீரை நிறுத்து பார்க்கல மேலுக்கு எவ்வளவு கிலோன்னு சொல்லி. அப்ப தண்ணி, இப்ப தேநீரை நாங்க ஊற்றுறதுக்கு ஒரு இடம் கொண்டு வேணும். இன்னொரு கப்புள்ளு தான் நாங்க ஊத்துறோம். சோ தேநீரும் வந்து ஒரு சடப்பொருள் தான். அடுத்தது நேரம். டைம். சக்தி சார். சடப்பொருள் அல்ல. சடப்பொருள் அல்ல.